வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒன் டே ரொட்டீன் விளாக் போடுங்க சிஸ்டர், நார்மல் டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கேட்டு இருந்தீங்க. இன்றைக்கி வந்து ஒன் டே ரொட்டீன் விளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. வீட்டில் வந்து நம்ம வீட்டில் இருந்து அந்த ஒன் டே ரொட்டீன் விளாக் இல்லை, கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது, அந்த விளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்புன்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் அந்த பாயிண்ட்டை கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கும்போது ஒன் டே விளாக் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமையல் வேலை நடந்துட்டு இருக்குது. என்ன செஞ்சுட்டு இருக்கிற? இன்னைக்கு வந்து முள்ளங்கி சட்னி. அது முள்ளங்கி? அது முள்ளங்கி சட்னி, சாப்பாடு, அப்புறமா அவரைக்காய் பொரியல், பாப்பாவுக்கு கேரட் சாப்பாடு. ஓகே ஓகே ஓகே. தம்பி தூங்கிட்டு இருக்கேன். நான் இருக்கிற துணியெல்லாம் துவைச்சி போட்டேன். இங்கே முன்னே தள்ளிப்போ பாப்பா. ஆமாம், இருக்கிற துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு. பாப்பா எழுந்திரிச்சிட்டு இப்போ தான் பல் விளக்கிட்டு இருக்காங்க. அது அன்யூனிஃபார்மில் இருக்காங்க, அதான் காமிக்க முடியல. சரி ஓகே, நான் போய் பாப்பா பார்க்குறேன். பாப்பா பிடிக்க வைக்கிறேன். முக்கால்வாசி வேலை முடிஞ்சு, சாப்பாடு ஆயிடுச்சு, காய் வணக்கியாச்சு. அதோட சட்னிக்கு வந்து எல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணி அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு. பாப்பாவுக்கு சாப்பாடு தாளிக்கணும். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகிட்டுருக்கு. பாப்பாவுக்கு எப்படி நீங்கள் சாப்பாடு தாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நான் வந்து இதில் என்னென்ன போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே போட மாட்டேன். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வெங்காயம், வந்து கொஞ்சமாக இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு கொஞ்சம் போட்டு நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் சாப்பாடு எடுத்து போட்டு கிளறி அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் ஊற்றி பேக் பண்ணிடுவேன். வேறு எதுவும் இருந்தால் மேடம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்குள்ளே டவுசர் பாண்டி எந்திரிச்சிட்டான். பாப்பாவுக்கு சாப்பாடு விட்றாங்க. குட்டி டவுசரு என் மடியில் இருக்கான். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே காலையில் ஊட்டி விட்டு அனுப்பிடுவேன். ஒன்று நான் ஊட்டிடுவேன், இல்லாட்டி நான் அவர் ஊட்டிடுவார். மேக்ஸிமம் நான் தான் ஊட்டுவேன். ஏன்னு கேளுங்க, அவங்க அப்பா ஊட்டினா செல்லம் கொஞ்சிட்டு 2 வாய் திம்பா, 3வது வாய் சாப்பிட மாட்டான். நான் ஊட்டினேன்னா ஒரு 2 வாயாக இருந்தாலும் சரி, நல்லா சின்ன உருண்டையாக எடுத்து ஊட்டி விட்டுருவேன். அதான் கடவை ஒரு பக்கம் பிதிக்கிட்டு நிற்கிது. சின்ன உருண்டையாக எடுத்து ஊட்டி விட்டுருவேன். நம்மளுக்கெல்லாம் வெட்டு வெடுக்கு சாப்பிட்டு வந்துருக்கேன். உங்கள் அக்காவுக்கு பாய் சொல்கிறேன். அதே மாதிரி காய்கறி கொடுப்பீங்களான்னு காலையில் நான் ஊட்டும் போது வச்சு திணிச்சு விட்ருவேன். மத்தியானம் கொடுக்கும் போது அவளுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து விட்ருவேன். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே போய் சாப்பிடுவாளா சாப்பிட மாட்டாளா நம்மளுக்கு தெரியாது. அதனால எதாக இருந்தாலும் எனக்கு என் கண்ணு முன்னாடி அவள் சாப்பிட்றணும். இந்த கீரை தான் கொஞ்சம் சாப்பிட மாட்டேங்கிறான். நான் விட்டுட்டு நான் சாப்பிடுவேன், கீரையும் சாப்பிடுவோம். ஊட்டி விடு, கீரையை போட்டு துணிச்சு. கீரை தான் எடுத்தேன். பேரிச்சம்பளை சாப்பிட்றதே இல்லை பாப்பா நீ. பரவாயில்லையா? முடி கொட்டுதுமா. அயன் சத்து கம்மியாச்சுன்னா முடியெல்லாம் கொட்டி போயிருப்ப. மொட்டைக்குறாள் ஆயிடுவேன். முடிஞ்சு உனக்கு போய் டிஃபன் பேக் பண்ணணும். அவன் பாரு பார்த்து சிரிக்கிறான், பார்த்தியா? நக்கலா சிரிக்கிறான் பாரு. என்னடா சாப்பிடு தங்கம். என்னடி தங்கம் பார்க்குறீங்க? அவனுக்கு ஒரு வாய் விட்டு. உனக்கு மம்மு வேணுமாடி தங்கம்? மம்மு வேணுமா? ஊட்டவா? ஒரு இழுக்கு இழுக்கிறவா? ஒரு இழுக்கு இழுக்கிறாடா? கண்ணு சுட்டாம பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறாடா? திடீர்னு மார்க்கெட் வச்சு பார்ப்பியா? திடீர்னு ஒரு மாதிரி பார்ப்பியா? நைட்டெல்லாம் தூங்க விடாம வேலைன்னுட்டு சாப்பிடணும். ஒரு 2 வாய் தான் இருக்குது. தண்ணி குடி, தண்ணி எடுக்க. தண்ணி நிறையா குடி. நல்லதா தண்ணி குடி. போகும்போது செல்லாம் ரெடி ரெடி ரெடி. பாப்பாவும் ரெடி. மணி 8:45. வேறு பாப்பா தம்பி கூட விளாண்டுட்டு இருக்கிற. சாப்பாடு பாப்பாவுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரட் சாப்பாடு, ஸ்நாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. அதோட வாட்டர் பாட்டில் பண்ணி. நமக்கு என்ன பீட்ரூட் சட்னி, முள்ளங்கி சட்னியா? நம்மளுக்கு முள்ளங்கி சட்னி, முழங்கால் வலிக்கு முள்ளங்கி சட்னி, அப்புறமா அவரைக்காய் பொரியல், கோழி அவரைக்காய் பொரியல். ஆமாம், ஒவ்வொருத்தையும் இந்த அவரைக்காய் பொரியலே செஞ்சுருக்காங்க. சோறு. அப்புறம்
டீ ஊற்றி வச்சிருக்காரு, அது நம்மளுக்கு அவருக்கு. ஐயோ மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ரசம் நேற்று வச்ச ரசம். சரி பாப்பா ஸ்கூல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவா, பேக் பண்ணி வை. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட கால்சியம் டேப்லெட் முழுங்க வைக்கிறாரு. ஏம்மா? அதுதாங்க நான் தானே ஹேண்ட்பேக்லேருந்து எடுத்து வச்சேன். எல்லாத்தையும் எதிர்த்து நின்னதான் எதிர்ப்பு சக்தி வருமாம்மா. ஏய் டைம் இல்லை. இன்னும் மாத்திரையே போடல. அவள் ஒரு மாத்திரை முழுங்கிறதுக்கு என்னெல்லாம் ஆக்ட் பண்ணுவாங்க பாருங்க. குடிக்க மாட்டேன். டவுசரே அண்ணா பாப்பா தண்ணி வாய் வச்சு குடிஞ்சேன். அப்படி அண்ணா அண்ணா முழுங்குது. ஏன் பாப்பா அப்பா வாட்டவே மாத்திரை முழுங்குற? அப்பா வாட்டர் தான். சரி ஓகே பாய் சொல்லிடு. பாய் பாய் பாய். குளிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. சார் கண்ணு தெரில, அதனால் கண்ணாடி போட்டிருக்காரு. சொல்லுங்கள் என்னது? தண்ணி தெரியலன்னு இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பு மொபைல்லாம் யூஸ் பண்ணும்போது போடுற கண்ணாடி. என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குல்ல? மீஷோலேருந்து வாங்கினேன். இன்னும் நான் இது இன்னும் லிங்க் போடலை. ஃபீடிங் டாப் தான், ஜிப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கலர் 2 கலர் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வந்து சஸ்மிதாங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் போடுவேன், வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வெளியில் ஷாப்பிங் போகிறோம். ஷாப்பிங் கிளம்பிட்டோம் இப்போ வெளியே. எதுக்கு என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து வ்ளாகை கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா தான் தெரியும். போலாமா? எனக்கு கண்ணாடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். போட்டு வெளியில் சுத்தமாக கண்டிப்பாக அந்த இதில் நமக்கு செட் ஆகாது. ஏதோ சும்மா வீட்டுக்குள்ள தான் போடுது, வெளியில் போனால் அப்படி இப்போ உட்காந்துருக்குள்ள போட்டுருக்கேன். கலகரம். டீ கடைக்கு வந்திருக்கோம், டீ குடிக்கிறதுக்கு. வெஜ்ஜு பப்ஸு 2 டீ. எப்பவும் போல் ஸ்நாக்ஸ். ஆமாம், எப்பவும் போல் ஸ்நாக்ஸ் வாங்க வந்தாச்சு. ஸ்நாக்ஸ் கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டுருக்கோம். என்ன பேசுகிறாங்க? ஏதோ ஒன்று வாங்குங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தது மட்டும்தான் விளாக் எடுத்திருக்கோம். வெளியே எங்கேயுமே எடுக்க முடியல. நான் அவர் கடையில் வாங்கினா நான் தம்பி பிடிச்சிட்டு இருப்பேன், நான் போய் கடையில் வாங்கினா அவர் தம்பி பிடிச்சிட்டு இருப்பாரு. 2 பேர் மாற்றியுமே கரெக்டாக பண்ணிட்டு இருந்தேன். எங்கே இங்கே ஸ்நாக்ஸ் பை காணோம், வெளியே வச்சிட்டீங்களா? வாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். தம்பி வந்து வந்தோடனே எந்திரிச்சிட்டான். அவனை தூங்க போட்டிருக்கேன். மாமா வந்து பார்த்தீங்கன்னா பூ வாங்கிட்டு வந்தோம். பூ கட்டிகிட்டு இருக்காங்க. மல்லிகைப்பூ கட்டிகிட்டு இருக்காங்க. என்ன வாங்கிட்டு வந்தோன்னு பார்க்கலாமா? இப்போது அப்படியே வரையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு, குட்டிமாக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு 4 இது ஸ்நாக்ஸ். நேற்று ஒரு அம்மா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க, அது போக நம்மளும் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். எலுமிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் 5 ரூபான்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழம் ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். இங்கே நாங்கள் இருக்கிற சைடு ஒரு எலுமிச்சம்பழம் 10 ரூபா, அதனால் அங்கேயே வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் எப்பவும் போல் நம்ம டீ தூள் வாங்கிட்டோம். இந்த சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ ஆப்பிள் வாங்கணும். இது வந்து பாப்பாவுக்கு வந்து பலகாரம் கொடுக்குறக்காக நம்ம
பழங்கள்லாம் வாங்கியிருக்கோம். செவ்வாழைப்பழம் அப்புறமா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கோம். வ்ளாகில் வந்து யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத கண்டினியூவாக பாருங்கள். குட்டி குஞ்சான் அங்கே பிறண்டுட்டு இருக்கிறான். இன்னும் நம்ம சாப்பிடல, ஞாபகம் இருக்க? சாப்பிட்ணும், ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். பாப்பா வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்க வீட்டுக்கு வந்து போகலாம். இது வந்து நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஆமாம், நடக்கவே இல்லை. ஆமாம். வீட்டில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு வெளியில் வந்து ஒரு இடத்துக்கு வந்து இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இன்னும் டீ கூட குடிக்கல. வந்து தம்பி கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டேன். இருந்திருந்தேன் அப்படி 2 நாள் அப்படி தான் பண்ணுறேன். ஏன் அழுகிறான், எதுக்கு அழுகிறானே கண்டுபிடிக்க முடியல. நேற்று நைட்டு சேம் இதே தான் அழுதான், இப்போவும் அழுதான். ஐயோ அப்பா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவன் அழுகும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேது எங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வெளியில் ஒரு இடத்துக்கு போகிறோம். போயிட்டு அங்கே என்ன பண்ணுறப்ப காதில் அப்படி தான் பூ வைக்கணும். யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருந்தாக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். பாப்பா இங்கே தான் இருந்தாங்க. இந்த பாப்பா யார் அப்படின்னா, நீங்கள் யாருமா பார்த்துருப்பாங்க. பிருந்தா தம்பியோட வினோத்தோட சேர்த்தா பார்த்தாங்க, இவ்வளோ தனியாக பார்க்கலல்ல. பிருந்தாக்காவோட என்ன வேணும், தம்பி சம்சாரம். அவங்களுக்கு தான் வந்து நம்ம இன்றைக்கி பலகாரம் கொடுக்க வந்திருக்கோம். ஏப்பாப்பா வளகாப்பு முடிஞ்சோடனே அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லுவாங்களே, அப்படியே கிளம்பிடுவியோ? இப்போ என்ன எங்கள் அம்மா வீட்டுக்கு போக சொல்கிறீங்களா? அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். அது வினோத்துக்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ 3 மாதம், அப்புறம் குழந்தை வந்தாங்களோ 2 மாதம், 5 மாதம் கிட்டத்தட்ட ஃப்ரீ பேட் வினோத்து. நம்ம இந்த உண்மையாலுமே பெரிய பாப்பா அம்மா வீட்டுக்கு நிஜமாவே வா. அம்மா வீட்டு வருஷ கணக்குல இருக்க பிள்ளைங்கள டெலிவரி பார்த்து வருஷ கணக்குல எடுத்துட்டு வராங்க. அதுறாங்க வளகா 7 மாசத்துல வச்சிட்டாங்கனாக்கா குழந்தை பிறந்து அப்புறம் 6 மாசம் கணக்குப்படி அப்படியே காட்டுவாங்க. இல்ல நார்மலா தூங்கிடுவாங்க. அம்மா வந்து சுண்டல்ல இது பயிர் தாளிச்சு காஃபி போட்டு வச்சிருக்காங்க. மம்மிக்கு ஒரே சிரிப்பு தான். அக்கா வந்துட்டாங்க, பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள அக்கா வந்துட்டாங்க. பலகாரத்துக்கான பலகாரம்னா அதில் இருக்கா, அதில் போயிடுச்சா? வரவேற்கிறோம். ஆமாம், எல்லாம் சேர்த்து அடிச்சுட்டு டக்குன்னு உடனே வருது பாருங்க. அப்புறம் உடனே அஸ்வினி வருது, உடனே டக்கு டக்கு அண்ணன் மாலை வரதுக்கு ஒரு ரீசன் சொன்னாரு. பாப்பா பேர் நீ டெலிவரி போட ஒரு வாரம் தானே நீங்க போட ஒன்று. ஆனால் அடுத்து அஸ்வினி பாப்பா இருக்குல்ல வருது வந்தாச்சு. வீட்டுக்கு அப்ளைவே வந்துட்டோம். விளாக் எடுக்கல, ஒரு விளாக் பார்த்துட்டு இருக்காரு, எடிட் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த செல்லில். குட்டிமா எழுதிட்டுருக்காங்க. குட்டி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்க போகிறேன். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி வந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, விளக்கில் கிடக்கு. மொத்தமாக எல்லாத்தையும் விளக்கில் தூக்கி போட்டு என்ன பண்ணணும் இருங்க, சேமியான்னு சொல்லுவேன். என்ன சொல்ல, சேமியா கிளறேன். சேமியா உச்சுனா வேற என்னத்தை செய்கிறது? எங்கே என்ன ஏதோ ஒன்று செய்ய அப்படின்னா டயர்டாக இருக்கா? சரி. பிரியா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சமைச்சிக்கிட்டு எங்கடி அடுப்பில் என்ன இருக்குது? என்னது என்னடி லட்டுங்கடி? கடைசியில் இந்த பொடி தான் நான் வயலோட்டா. ஒரு லட்டு கூட நான் சாப்பிடலடி. நல்லா அம்புள்ள சாப்பிட்டேன். புள்ள மேலே பழி போட்டியா? என்ன காஞ்சிக்கிட்டு இருக்குது? ஆளக்கான லட்டை திருடி தின்னுட்டு இருக்கிற.
வீட்டில் இருக்கிற எடுத்து சாப்பிட்றது திருடி சாப்பிட்றதா? கொடுத்து மனசு வீட்டில் இன்னொருத்தர் இருக்காண்டி அவனுக்கு வச்சுட்டு சாப்பிடணும் கூடமா தோணலை உனக்கெல்லாம். அதெல்லாம் 1/2 லிட்டர் தான் இருந்தது. கால்சியம் டேப்லெட் மூலமே ஒரு மாதிரி வாய் ஸ்மெல் அடிச்சது, எடுத்து போட்டேன். உடனே அப்படியே வந்துருவாரு 1/2 கிலோ லட்டை நான் தான் தின்னு கூப்பிட்டாங்க பத்துறேன். ஐயோ சாமி. சரி பிரியா இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்கிற? இது உருளைக்கிழங்கு மசாலா சப்பாத்தி. ஓகே சீக்கிரம் ரெடி பண்ணி வாங்க சாப்பிடலாம்னா. இப்போ தான் சாம்பார் குழம்பே தாளிக்கு போகிறேன். மணி இப்போ 8:09 மணி ஆக போகுது. டக்குன்னு செஞ்சிருவேன். பார்க்குறேன் எவ்வளோ டக்குன்னு செய்கிறேன்னு. 9:30 இல்லாமல் நீ சோறு போட மாட்டேன். யார் 9:30 இல்லாமல்? ஆமாம் பார்த்துக்கலாமா? மணி இப்போ கரெக்டாக 8:45 ஆக 3 நிமிஷம் இருக்குது. பார்க்கலாம். 3 நிமிஷத்துக்கு சோறு வேணும் உங்களுக்கு? 3 நிமிஷம் இருக்குது 8:45 ஆக. நீ எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு கிடக்கும். சரி பார்க்கலாம். பார்க்கலாம் மக்களே, பார்த்துடலாம். கரெக்டாக 9 மணிக்கு. அந்த பையனை இப்போ தாங்க படுக்க வச்சாங்க, இன்னும் தூங்கலை. சூரியன் ஆடிட்டு தான் இருக்குது. மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9. சாருக்கு டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவாருன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பூரிக்கு தான் உருளைக்கிழங்கு. சரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் தான் பண்ணலான்னு பார்த்தேன். ஒரு விஷயம் என்னென்னா கடை வரைக்கும் போனோம், பட் ஆனால் நம்ம தக்காளி வாங்க மறந்துட்டோம். ஓகேங்களா சார்? சார் இங்கே பாருங்க, மணி இவ்வளோ 9 மணி 2 நிமிஷம். ஓகேவா? என்ன அப்படியோ பெரிய இது. அடடே அப்பா, சாப்பிடுங்க. நாங்களாம் யாருன்னு நினச்சிங்க, புறாவுக்கே பில் அடிப்போம். பாப்பாவுக்கு கையோடு சாப்பிட்ற கொடுத்தாச்சு. எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி. 2 சப்பாத்தி போதும் நம்மளுக்கு. டயட் கீப்பப் பண்ண இனிமேல் 2 கிலோ ஏறிட்டோம். அதனால் வந்து சாப்பாடு வந்து கம்மி பண்ணிக்கணும். வாங்க சாப்பிட்லாம். என்ன ஒரு அதிசயம், இன்றைக்கி தான் வந்து பிசைஞ்ச மாவும் கரெக்டாக இருக்குது, வச்ச குருமாவும் வந்து பார்த்திங்கன்னா மிச்சமில்லை. உண்மையானது பெரிய ஒரு அதிசயம் தாங்க. அதிசயத்தில் சேர்க்க வேண்டியது தான் இது. நம்ம சாப்பிட்டு தூங்க போகிறோம். அதை சொல்கிறதுக்கு தான் வந்தீங்களா அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, இந்த விளாகில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு எதுக்கு, அதாவது தம்பியை தூக்கிட்டு எதுக்கு நீங்கள் ஷாப்பிங் போனீங்க? ஷாப்பிங் நீங்கள் என்ன ஷாப்பிங் போனது வந்து பார்த்துருக்க மாட்டேங்க. ஆமாம், ஏன்னா நாங்கள் எங்கேயுமே எடுக்க முடியும். தம்பியை வச்சு முன்னாடி ஏன்டா போனவனு தான் இருந்துச்சு. இந்த பூ பழங்கள் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். மெயினாக பூ வாங்குறதுக்காக தான் போனோம். பூ அப்புறம் இன்னொரு விஷயமா போனோம், அது நடக்கலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போன வேலை. இவருக்கு ஒரு சட்டை எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம், எடுக்க முடியல. இவனை வச்சுட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்டோட திரும்பி அப்படி இப்படி ஓடி வந்துட்டோம். மார்க்கெட்டில் போய் பூவெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் பழங்கள்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து ரிட்டன் வந்து ஸ்நாக்ஸ் கடையில் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ரிட்டன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் இன்றைக்கி பண்ணணும். மெயின் இன்றைக்கி என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பேர் வைக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டோம். என்னைக்கு வைக்கிறோம் நீங்க கேட்டிருந்தீங்க இல்லைங்களா, எப்ப பேர் வைக்கிறீங்க, எப்ப பேர் வைக்கிறீங்க. தம்பிக்கு வந்து பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. அநேகமா பேர்லயும் ஒண்ணு வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இந்த vlog நீங்க எப்ப பாப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன்னா, கரெக்டா வந்து பேர் வைக்கிற அன்னைக்கு தான் பாப்பாங்க. பேர் வைக்கிற அன்னைக்கு நீங்க இந்த vlog பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். மறுநாள் வந்து நாங்க பேர் வச்ச vlog போட்டுறோம். கண்டிப்பா மறுநாளே கண்டிப்பா வந்து தம்பிக்கு என்ன பேர் வச்சிருப்போம் அப்படிங்கறத vlog கண்டிப்பா நாங்க போடுறோம். ஓகேங்களா? அதுக்காக இந்த vlog எடுத்து ஷாப்பிங் போய் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் முடிவு பண்ணது. தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னு நினச்சா வேணான்ட்டேன் நான் தான். ஏன்னா ஆல்ரெடி வந்த ட்ரெஸ்ஸே இருக்குது. புதுசாக குழந்தை பையனுக்கு ஏன் எடுத்து அதை வேஸ்ட் பண்ணட்டேன்னு இப்போதைக்கு அவனுக்கு வேண்டாம். பாப்பாவுக்கு ட்ரெஸ் ஆல்ரெடி இருக்குது, அவளுக்கும் புதுசு 1-2 கிடக்குது. போது பிரியாவுக்கும் சாரி ஒன்றுக்கு 4 சாரி கிடக்குது. அதனால எனக்கு நினைச்சோம் எல்லாத்துக்குமே புதுசு எடுக்கணும்னு நினைச்சோம். ஆனா வந்து எடுக்கல. யாருக்குமே ட்ரெஸ் எதுக்கு செலவு தன்னமா? எனக்கும் புதுசு இருக்கு, பாப்பாவுக்கு புதுசு இருக்கு, தம்பிக்கும் இருக்கு. இல்லாத ஒரே ஆள் இவர் தான். நான் இவருக்காவது ஒரு சட்டை எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். போக முடியல, என்னால வந்து எடுக்க முடியல. மேக்ஸிமம் பக்கத்துல இருக்க அதே மாதிரி கடையிலயாவது எடுத்துடணும்னு என்னோட மைண்ட். பார்க்கலாம் பேசாம
நான் என்ன சொல்கிறேன்னா அதே மாதிரி தம்பிக்கு பேர் வைக்கிறது பெருசாக வைக்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக எல்லாத்தையும் கூப்பிடணும் அளவுக்கு இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். சிம்பிளாக தான் வைக்கிறோம். அது என்னங்கிறது நாங்கள் அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக நாங்கள் உங்களை அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த வீடியோவில் கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த பேர் என்ன பேர்னு, அந்த ஒரு பேர் தான் அது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து சந்தோஷப்படுவீங்க. இந்த பேர் தான் வச்சு பரவாயில்லைங்க, எனக்கு ரொம்ப கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க. ஓகேங்க, இந்த விழாக்கு வந்து தெரியாத பேர் கிடையாது. நாங்கள் வந்து பேர் கேட்டதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதாவது நீங்கள் சொன்ன பேர் தான் அந்த 10 பேர் நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா, அந்த 10 பேர்லேயும் ஒரு பேர் தான். அதை தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஒரு 2 பேர் வந்து எங்களுக்கு மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த பேர் வந்து செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது அந்த பேர். ஓகே, புதுசாக இந்த விளாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தம்பியோட பேர் வைக்கிற விளாக் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறீங்க. இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.